வணக்கம் நண்பர்களே. இன்னிக்கு நம்ம பார்க்கப் போறது ஒரு கனவு நாடு வியட்நாம். மலிவா? ஆமா. அழகா? அதுவும் ஆமா. நீங்க 5000 ரூபாய் வச்சு ஒரு நாளை ராயல் ஃபேஸ என்ஜாய் பண்ணலாம்னு நம்பவே முடியாம இருக்கலாம். பார்க்கத்தான் வேண்டியதா இல்ல. இந்த வீடியோவுல தான் ப்ரூஃப் பிளைன் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்கன்னா அடுத்த விகாரத்துல நீங்க வியட்நாம் தாண்டா அடுத்த டார்கெட்னு சொல்லுவீங்க. சீனா, கம்போடியா, லாவோஸ் எல்லாத்துக்கும் நடுவுல சின்னதா ஒரு குட்டி நாடு, ஆனா வான்னு சொல்ல வைக்கும் கிளாஸு. அங்க தெரு உணவு வேற லேவல். இயற்கை, நேச்சர் லவர்களுக்கு கேவன். மக்கள் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. படம் எடுத்தாலே பக்கத்துல போல் கொடுப்பாங்க. பட்ஜெட் டிராவலர்ஸ்க்கு இது அல்டிமேட் ஜெக்பாட். எப்பவுமே வீஜான்னு சொன்னா டென்ஷன் வருதுல. ஆனா இங்கே கஷ்டமே இல்ல. அந்த கவர்மெண்ட்ல இ-வீஜா போர்ட்டல் இருக்கே, அங்கே போய் 2000 ரூபாய்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி 3 நாட்களில் அதிரடி வீஜா கிடைத்துவிடும். பாஸ்போர்ட் இருக்கா? போதும். இந்தியா டு வியட்நாம் 18,000 ரூபாயில் ராணுவ பேர் டிக்கெட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே ரியாலிட்டி. சாய் சேனர் கூகுள் பிளாய்ட்ஸ் பிடிக்கணும். ஓபரே பிடிச்சா ஜெக்பாட். வேற எதுக்கு நம்ம தாய்லாந்து சிங்கப்பூர்னு ஓடணும்? அதே செலவில் ஒரு சோலிட்டி பேடி. அங்க ஹோட்டல் எடுக்கணுமா? லச்சில் பண்ணணுமா? பால்கோனி வியூ வேணுமா? எதுவா இருந்தாலும் 500 ரூபாய் 1500 ரூபாய் வரை எல்லாம் கிடைக்குது. ஆச்சரியமா இருக்குதில்ல? ஆனா இதுதான் வியட்நாம் ரியாலிட்டி. பட்ஜெட் பிளஸ் கம்பர் யூல் டூ சூப்பர் கோம்போ. போ பஹ்மி ஏ கோபி. இதையெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா வியட்நாம் பார்க்கலைன்னு தான் அர்த்தம். ஸ்ட்ரீட் போர்டுல 100 ரூபாய்க்கு டம்மி புல். சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வச்சு மாஸ் சாப்பாடு. அதுவும் ஹைஜீன் பிளஸ் டேஸ்ட் கோம்போ. வெஜிடேரியன் சாப்பிட தனாய் ஹவுசிமின் புல் வேஜ் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஹைலோங் வே, இது ஒரு போஸ்ட்கார்டு போலிருக்கும். ஹவ் இன் ஸ்ட்ரீட் லைண்டர்ன்ஸ் ரோமான்டிக் போப்ஸ். ஹனோயி கல்ச்சர் கேவ்ஸ் கோம்போ. பிந்து கப்பல் ரைடு பண்ணினா சைலன்ஸும் சீரியஸும். நான் பீச் பிரியாணி பீல். ஹோச்சி மின் சிங்கப்பூர் மாதிரி வாய். வியட்நாம் ஊபர். 300 ரூபாய்க்கு ஒரே நாளில் சிட்டி முழுக்க சுற்றலாம். சூடர் லவர்ஸுக்காக ரெண்டல் பைக், நல்ல விலை. பஸ்ல போனாலும் நல்ல ஏர் கண்டிஷனர் மாதிரி பசுமை. அதாவது பயணிக்கிறதே ஒரு விருந்து. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் வச்சுக்கோங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் இங்க மாறி இருக்கு. சிம் கார்டு லவே வாங்கிடுங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ல மட்டுமே தண்ணீர் குடிங்க. கடையில் பொருள் வாங்கும்போது கட்டாயம் நெகோஷியேஷன் பண்ணுங்க. ஸ்மாலில் பண்ணாதான் டீல் வரும். சோ என்ன சொல்றீங்க? வியட்நாம் ரெடி ஆர்? இது உங்கள் பாக்கெட்டுக்கு பர்பெக்ட். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பார்க்கலாம் அடுத்தல. ஓப்பனிங் ஹூக். உணவை பார்த்திருக்கீங்க, கடற்கரைகளை பார்த்திருக்கீங்க. ஆனால் வியட்நாமின் கலாச்சாரத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? அவர்களின் அற்புதமான இரவு வாழ்க்கையில் மூழ்கிவிட்டீர்களா? இன்று நாம் வியட்நாமின் ஆன்மாவில் ஆழமாகச் செல்கிறோம். காலையில் கோவில்கள், இரவில் விருந்து. இந்த நாட்டிற்கு இரட்டை ஆற்றல் உள்ளது. சுற்றியிருங்கள், நாங்கள் கலாச்சாரம், மரபுகள், இரவு சந்தைகள், கூரைப்பார்களில் மூழ்கியிருக்கிறோம். வியட்நாமிய கலாச்சாரம் ஒரு அழகான கலவை. எனவே முதலில் கலாச்சாரம். வியட்நாம் ஆன்மீக மற்றும் செயலான அந்த அமைதியான உறவினரைப் போன்றது. சிறிய தெருக்களில் இருந்து மலை உச்சி வரை கோவில்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், தூபம் ஏற்றுகிறார்கள், நல்ல அதிர்ஷ்டத்தை விரும்புகிறார்கள். மிகவும் அமைதியானவர்கள். மற்றும் அவர்களின் ஆடைகள், ஐயோ, பாரம்பரிய உடை மிகவும் நேர்த்தியானது, மிகவும் வண்ணமயமானது. பழைய பள்ளி இசை, பண்டிகைகளின் போது டிராகன் நடனங்கள் மற்றும் புத்த அமைதி. இது ஆசியாவின் மறைக்கப்பட்ட ஜென் தோட்டம் போன்றது. ஆனால் ஏமாறாதீர்கள், அந்த அமைதியான புன்னகைக்குப் பின்னால் ஒரு விருந்து விலங்கு.
தெரு கலாச்சாரம் உள்ளூர் வாழ்க்கை. வியட்நாமில் உள்ள ஒவ்வொரு தெருவும் ஒரு கதையைச் சொல்கிறது. பான் மீ விற்கும் அத்தைகள் முதல் கடைகளுக்கு வெளியே சதுரங்கம் விளையாடும் மாமாக்கள் வரை வாழ்க்கை எப்போதும் பரபரப்பாக இருக்கும். நடைபாதைகளில் கலைஞர்கள், ஏரிக்கரைகளில் நடனமாடும் மாணவர்கள், கஃபேக்களில் இருந்து கரோக்கி ஒலிக்கும். எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறது. எல்லாமே அதிர்வுகள். மக்கள் கண்ணியமானவர்கள், ஆனால் நட்பானவர்கள். அவர்கள் தலையசைப்பார்கள், புன்னகைப்பார்கள், உதவுவார்கள். அவர்கள் ஆங்கிலம் பேசாவிட்டாலும் கூட. இங்கே மரியாதை பெரியது. வீடுகள் மற்றும் கோவில்களுக்குள் நுழைவதற்கு முன்பு காலணிகளை அகற்றவும். சிறிய விஷயங்கள், பெரிய கலாச்சாரம். இரவு வாழ்க்கை. பைத்தியக்காரத்தனத்திற்கு சந்தை. இப்பொழுதே தயாராகுங்கள். இரவு நேர வாழ்க்கை முறை. சூரியன் அஸ்தமிக்கும் போது வியட்நாம் உடையை மாற்றுகிறது. முதல் நிறுத்தமிரவு சந்தைகள். விளக்குகள், ஒலிகள், வாசனை, உணவு, உடைகள், நினைவு பரிசுகள் அனைத்தும் மலிவான விலையில் கிடைக்கும். ஒரு நிபுணரைப் போல பேரம் பேசுங்கள். பரபரப்பான தெரு சிற்றுண்டிகளை முயற்சிக்கவும். புதிய கரும்பு சாற்றிக் குடிக்கவும். பிறகு ஹனோய் மற்றும் ஹோ சி மின் போன்ற இடங்களில் பக்தெருக்களில் நுழையுங்கள். இசை வெடிப்பது, தெருக்களில் மக்கள் நடனமாடுவது, கேபாப் வீடியோவைப் போல ஒளிரும் விளக்குகள்.